பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஒரு வசனத்தை வாசிப்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்பதை நீ பார்ப்பா என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தை தேவனாகிய கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை ஏன் சொல்ல வேண்டும் இந்த வார்த்தை என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எனக்கு அன்பானவர்களே, ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை மோசே 40 வருஷம் வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு வருகிறார். கானான் தேசத்திற்கு நேராக அவர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஜனங்கள் இறைச்சிக்காக அழுகிறார்கள். எங்களுக்கு மன்னா என்கிறதான ஒரு ஆகாரம் சாப்பிட்டு எங்களுக்கு வெறுத்து போய் விட்டது, எங்களுக்கு எகிப்துல இறைச்சி கிடைச்சிச்சு, இப்பொழுது எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் அழுகிறார்கள். அதே போல மோசேயும் அந்த பிரச்சனையை கர்த்தரிடத்துல கொண்டு போகிறார். ஆண்டவரே, இறைச்சி கொடு என்று சொல்லி இந்த ஜனங்கள் எல்லோரும் என்னிடத்தில் அழுகிறார்கள், நான் எங்கிருந்து கொண்டு வருவது ஆண்டவரே? சமுத்திரம் அத்தனையாக ஆடு மாடுகளை இவர்களுக்காக அடித்தாலும் இவர்களுக்கு போதுமா என்று சொல்லி அவர் புலம்புகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், மோசே, உன் ஜனங்களை பார்த்து நீ சொல்லு, நீங்கள் 1 நாள் 2 நாள் அல்ல, 5 நாள் 10 நாள் 20 நாள் அல்ல, நீங்கள் 1 மாதம் வரைக்கும் நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள் என்று சொல்லி, கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே மோசேயால இந்த வார்த்தையை நம்ப முடியல. அது எப்படி ஆண்டவர முடியும்? என்னோடு கூட இருக்கிற காலாட்கள் மட்டும் 6 லட்சம் பேர். காலாட்கள் என்று சொன்னால் யுத்த புருஷர்கள், 20 வயதிலிருந்து 60 வயது வரைக்கும் இருக்கக்கூடியதான யுத்தம் பண்ணுகிற காலாட்கள். நமக்கு தெரியும், நம்முடைய இந்திய தேசத்துல முப்படைகள் இருக்கிறது, காலாட்படை, கப்பற்படை, விமானப்படை என்று சொல்லி நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்படி போல காலாட்படை, அதாவது காலாட்கள் மட்டும் 6 லட்சம் பேர். அப்போ 20 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் அந்த லிஸ்ட்ல வரல, அந்த கணக்குல வரல. 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் அந்த கணக்குல வரவில்லை. புறஜாதியார்கள் அந்த கணக்குல வரவில்லை. எனக்கு அன்பானவர்களை, எல்லாரையும் சேர்த்து பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு 40 - 60 லட்சத்திற்கு ஜனங்களுடைய கணக்கு போகும் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னு சொன்னா, இந்த காலத்தை போல அந்த காலத்துல ஒரு பிள்ளை 2 பிள்ளை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்டிலும் குறைஞ்சபட்சம் ஒரு 7 - 10 பிள்ளைகள் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கும். அப்படி எல்லாவற்றையும் கணக்கு போட்டு பார்த்தால் ஒரு 40 - 60 லட்சத்தை எண்ணிக்கை தாண்டும் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த 60 லட்சம் பேருக்கும் நான் இறைச்சியை நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது மோசேயால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவரே, அது எப்படி முடியும் ஆண்டவரே? ஆடு மாடுகளை திரளாய் அடித்தாலும் சமுத்திரத்தின் மச்சங்களை சேர்த்தாலும் இவர்களுக்கு போதுமா ஆண்டவர்? 1 மாசம் வரைக்கும் இறைச்சி கொடுப்பேன்னு சொல்றீங்களா ஆண்டவர்? எப்படி முடியும் ஆண்டவரே? இது நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது ஆண்டவர் என்று சொல்லி இவர் கர்த்தரை பார்த்தே கேள்வி கேட்கிறார். இன்றைக்கு நாம கூட அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, என்னுடைய பிரச்சனைகள் ரொம்ப பெருசு பாஸ்டர், அதெல்லாம் முடியாது பாஸ்டர், எப்படி கர்த்தர் என்னை விடுதலையாக்க போறாருன்னு தெரியல, என்னுடைய கடன் பாரங்கள் லட்சக்கணக்கில் இருக்குது, கோடிக்கணக்கில் இருக்குது, ஐயோ நினைச்சால யாருமே எனக்கு உதவி செய்ய முடியாது, அந்த அளவுக்கு என் பிரச்சனைகள் நினைத்தால் தலை சுத்துது, எனக்கு என் பிரச்சனைகள் நினைத்தால் எப்படி தான் வெளியே வர முடியும் என்று சொல்லி நினைக்கும் போதே எனக்கு நெஞ்செல்லாம் பயங்கரமா வலிக்குது, என்னால அவை எல்லாவற்றையும் தாங்க முடியாத பாரமா இருக்கிறது, நினைத்து பார்க்க முடியல என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அது என்னுடைய பிரச்சனை, அது என்னுடைய காரியம், நான் அவைகளை பார்த்து கொள்ளுவேன். கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் மகனே மகளே, உன் பிரச்சனைகளை தீர்க்க முடியாத அளவுக்கு என்னுடைய கை குறுகி இருக்கிறதோ, சின்னதாகி விட்டதோ, என் வல்லமை குறித்து நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார். உன் பிரச்சனைகளை என்னால் தீர்க்க முடியும். கடலத்தனையை போல உன்னுடைய பிரச்சனைகள் இருந்தாலும் உன் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். உன்னுடைய எல்லா விதமான காரியங்களையும் நான் மாற்ற முடியும், உன்னை விடுதலையாக்க முடியும், உன்னை வெளியே கொண்டு வர முடியும். கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தைகளின் வாழ்க்கையில நடக்குமோ நடக்காது என்பதை நீயே பார்க்க போகிறாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை நடந்தது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறியது. அத்தனை ஜனங்களுக்கும் கர்த்தர் இறைச்சியை திருப்தியாய் கொடுத்தார். மோசேயை பிரமிக்க கூடிய அளவுக்கு கர்த்தர் காரியத்தை செய்தார். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, ஊழியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, இதெல்லாம் எப்படி என்னுடைய ஊழியத்தில் நடக்கும்? கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள்லாம் பெரிதா இருக்கிறது, அது யோசித்து கூட பார்க்க முடியலன்னு சொல்லி சில நேரத்துல சில ஊழியக்காரன் நினைப்பது உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை கை குறுகி போகல, என்னுடைய கரம் குறுகி போகவில்லை மகனே மகளே,
உனக்கு வாக்குரைத்ததை நான் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறேன். என்னுடைய கை வல்லமையுள்ளது. என்னுடைய கை இந்த உலகத்தை உண்டாக்கினது. என்னுடைய கை இந்த உலகத்தை ஆளுகிறது. மனுஷனுடைய சுவாசத்தை என் கையிலே பிடித்திருக்கிற நான் உன் பிரச்சனைகளை மாற்ற முடியாதா? நீ தைரியமாயிரு. என்னுடைய வார்த்தைகள், நான் உனக்கு சொன்ன அத்தனை வார்த்தைகளும் உன் வாழ்க்கையில நிறைவேறும். காரணம், என் கை குறுகி போகவில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனவே தைரியமாயிருப்போம். கர்த்தர் நிச்சயமாக, ஆண்டவரே உம்முடைய கரம் குறுகி போகவில்லை ஆண்டவரே, உம்முடைய கரம் வல்லமையுள்ளது ஆண்டவரே, உம்முடைய கரம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் ஆண்டவரே என்று சொல்லி விசுவாசித்து நாம் முன்னேறுவோமாக. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்பதை நீ பார்ப்பாய் என்று சொல்லி மோசேயை பார்த்து சொன்னது போல, ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீ சொல்லுவீராக. உன்னுடைய பிரச்சனைகள் தீர்க்கக்கூடாத அளவுக்கு என்னுடைய கை குறுகி இருக்கிறதோ, என்னுடைய வல்லமை குறைந்திருக்கிறதோ, என் வார்த்தைகள் நடக்காது என்று சொல்லி நினைக்கிறாயோ, நான் செய்ய முடியாது என்று நினைக்கிறாயோ, என் கரம் குறுகி போகவில்லை, என்னுடைய வார்த்தையை நான் மறக்கவில்லை, எல்லாவற்றையும் நான் செய்வேன், என் கரம் வல்லமையுள்ளது என்று சொல்லி ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ நினைவுபடுத்துகிற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கரத்தை நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரே நாங்கள் முன்னேற கத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே பிரச்சனைகளை பார்த்து, ஆண்டவரே பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை நினைத்து, ஆண்டவரே தங்களுடைய ஊழியங்கள் நினைத்து பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்த நீர் ஆண்டவரே அப்பா நீர் ஆறுதல் படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. நான் இருக்கிறேன் மகனே, மகளே, நான் இருக்கிறேன், என்னுடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறேன், கை உன்னோடு கூட இருக்கிறது, என் கை குறுகி போகவில்லை என்று சொல்லி ஆண்டவரே நீ சொல்லுகிற உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களிலேயும் உம்முடைய கரம் இருந்து நடத்தட்டும் என்று இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.